அனைவருக்கும் நமஸ்காரம். பாபாவும் நானும் ரொம்ப நாள் ஆயிடுத்தில்ல. நிறைய பேர் என்னாச்சு அப்படின்னு கேட்டுட்டு இருந்தா, ஒன்றும் இல்லை, குழந்தையோட எக்ஸாமினேஷன் சொன்னேன் இல்லையா, அது முடிஞ்சதுக்கப்புறம் பிரசாதம் பார்சல்ஸ் அனுப்பணும் எல்லாருக்கும், யாகத்தோடது. அதில் கொஞ்சம் பிஸி. அப்புறம் அதில் முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும். யாக பிரசாதத்தில் ரெகுலராக இருக்கிற பிரசாதத்தோடு சேர்ந்து ஒரு கிஃப்ட் எப்போவுமே நம்ம வைப்போம். அந்த கிஃப்டோடு சேர்ந்து இந்த தடவை நவராத்திரிக்காக ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட்டு யாருக்கு அப்படின்னு சொன்னால், முக்கியமாக நம்ம வீட்டுக்கு வந்திருந்தா அவளுக்கு அந்த டைமில் எனக்கு எதுவுமே கொடுக்கறதுக்கு என் கையில் இல்லை. அதனால் ஒரு பிராஸில் பிளேட் ஒரு 100 rupees வர்த் அது வாங்கி வச்சுருந்தோம். அவளுக்கு ஸ்பெஷலாக கொடுக்கணும். ஏன்னா வந்தவாளுக்கு எப்போவுமே நம்ம கொடுப்போம். அது கரெக்டாக இந்த டைமில் மகாலயத்தில் வந்தனால அவளுக்கு எல்லாருக்கும் கொடுக்கணும்னு ஆசை எனக்கு இருந்தது. அதனால் அவளுக்கு அந்த பிளேட் நேரில் வந்தவாளுக்கு கலந்துண்டவாளுக்கு அந்த ஒரு பிளேட் கொடுக்குறோம். அது மாத்திரம் இல்லாமல் 2 சங்கல்பத்துக்கு மேலே பண்ணாலே அவளுக்கும் நம்ம அது கொடுக்குறோம். அப்புறம் ஆஸ் யூஷுவல் நம்ம சேவக்ஸ் கான்ட்ரிபியூட் பண்ணுறா இல்லையா, ரெகுலராக கான்ட்ரிபியூட் பண்ணுறவாளுக்கு அந்த பிளேட் கொடுக்குறோம். மொத்தம் ஒரு 10-11 இருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாருக்கும் நம்ம கொடுக்குறோம். ஸோ இது ரொம்ப சர்ப்ரைசிங்கான கிஃப்ட்டு. இருந்தாலும் அவங்க எல்லாருக்கும் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இதை சொல்கிறேன். நிறைய பேர் சொன்னால் அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் சாய் அப்படின்னா, நம்மளோட திருப்தி இல்லையா, நமக்கு ஒரு சந்தோஷம் கொடுக்கும்போது அது நம்ம சார்பாக இருக்கட்டும் அப்படின்னு எனக்கு தோணித்து, அதனால் நம்ம கொடுக்குறோம். அப்புறம் இன்னொரு விஷயம் எல்லாரும் கேட்டிருந்தா, இந்த சாய் தங்கம் ட்ரஸ்ட்டுனா என்ன அப்படின்னு கேட்டிருந்தா, ஆக்சுவலி அது வேறு எதுவுமே இல்லை. நான் ஒரு 10th எல்லாம் படிச்சுட்டு இருக்கும்போது சாப்பாடு கொடுக்கணும் நிறைய பேருக்கு, அதுவும் முக்கியமாக வயசானவாளுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற ஆசை எனக்கு ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தது. அப்போது எங்கள் அம்மா பேர் தங்கம் ஆக்சுவலாக, அதனால தங்கம் ட்ரஸ்ட் வைக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை சின்னதுலேருந்தே இருந்தது. அப்போது அந்த ஏன் வயசானவாளுக்கு குழந்தைகளுக்கு கொடுக்கலாமே நிறைய பேர் என்கிட்ட கேட்டால், அப்போது எனக்கு மனசில் தோணின ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ வயசானவ எல்லாத்தையும் சாக்ரிஃபை பண்ணிடுவாள் குழந்தைகளுக்காக, ஃபேமிலிக்காக எல்லாம் பண்ணிவிட்டு கடைசியில் அவள் வாழறதுக்கு வழி தெரியாமல் திக்கு தெரியாமல் நிற்கும்போது அவளுக்கு நிறைய மெடிக்கல் செலவுகள் தேவைப்படும், அவள் இருக்கிறதுக்கு ஒரு ஷெல்டர் தேவைப்படும், அவளுக்குன்னு வாங்கி கொடுக்கறதுக்கு, அவளுக்குன்னு பாசம் காமிக்கிறதுக்கு. இப்படி அவள் எல்லாத்தையும் கொடுத்ததுக்கப்புறம் அவள் எதிர்பார்த்து நிற்கும்போது எதுவுமே கிடைக்கலன்னா ரொம்ப ஃபீலிங்காக இருந்தது எனக்கு சின்னதில். அது ஏதோ பல சம்பவங்களினுடைய தாக்கமாக இருக்கும்னு எனக்கு தோன்றுறது. நான் எப்போவுமே இந்த மாதிரி இடங்களுக்கு நான் போய் விசிட் பண்ணி பார்ப்பேன். அப்போ எனக்கு பாபா குட்டியை தெரியாது. பட் இருந்தாலும் நமக்குள்ளே இருக்கும் இல்லையா ஒரு ஹியூமனிட்டி, நம்மளுக்குள்ளே ஒரு மேன்கைண்ட் எல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி எனக்கு அதை பார்க்கும்போது தோணின விஷயங்கள், அதனுடைய தாக்கம் தான் இந்த ட்ரஸ்ட் ஆரம்பிக்கணுங்கிற எண்ணமே எனக்கு வந்தது. 2016 பாபாவை ரியலைஸ் பண்ணதுக்கு அப்புறமா தான் சாய் தங்கம் ஃபவுண்டேஷன் ட்ரஸ்ட்டுன்னு. சாய் தங்கம்னு வச்சதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டிருந்தா நிறைய பேர்.